Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். 3 type of material varieties அப்படினாலும் இன்னைக்கு நிறைய வெரைட்டியா கவர் பண்ணிருக்கோம். சோ செக்ஷன் வைஸ் போட்டுருக்கோம்ல. இல்ல நம்பர் 1ல வந்து crepe silk sarees. crepe silk sareeலே 6 type of crepe silk sarees வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படினா நம்பர் 2லயே நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியலை கவர் பண்ணிருப்போம். நம்பர் 3லயும் அந்த மாதிரி தான். சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல போஸ்ட் பண்ணிருக்க saree crepe silk saree. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் crepe silk saree. மைசூர் crepe silk sarees பொறுத்தவரையும் நிறைய மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். மிக்சர் crepe போட்டாலும் மைசூர் crepe silk saree தான் இப்போ ஃபர்ஸ்ட் டாப் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கதனால சோ மைசூர் crepe silk saree டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கதனால தான் அத பேஸ் பண்ணி அடுத்தடுத்த crepe மெட்டீரியல் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதே மாதிரி மைசூர் crepe silk sareesல நிறைய டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஃபேன்சி crepe silk. அதுல ரெண்டு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ எல்லாத்துக்கும் நான் டைட்டில் கொடுத்திருக்கேன், நேம் கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் நேம் வர வரையும் நெக்ஸ்ட் டைட்டில் வர வரையும் அந்த மெட்டீரியல் தான். இப்ப மைசூர் crepe இதுக்கு அடுத்து ஃபேன்சி crepe silk saree. அந்த டைட்டில் வர வரையும் எல்லாமே மைசூர் crepe silk sarees-ஆ தான் இருக்க போகுது. ஏத டாக் பண்ணி எல்லா saree மேலயும் போட்டா ஏன்னா நம்ம பிரைஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கொடுத்திருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லயே கொடுத்திருக்கோம், மெட்டீரியல் நேமும் ஸ்கிரீன்லயே எல்லா மேலயும் கொடுக்கும்போது சாரியோட வியூ வந்து கம்மி ஆயிடுது. அப்ப என்ன பண்றாங்க கஸ்டமர்ஸ், எனக்கு வந்து சாரி வந்து சரியா தெரியல, எனக்கு பிக்சர் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க. அது பாசிபிள் கிடையாது. நீங்களே நினைச்சு பாருங்க, இவ்வளோ கஸ்டமருக்கு நம்ம வந்து பிக்சர்ஸ் அனுப்ப முடியும் சொல்லுங்க? முடியாது. அது ஒரு காமன் சோர்ஸா தான் நம்ம வீடியோஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம நம்ம ஃபுல்லா நேமை வந்து மேல 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 போட போட எல்லா கஸ்டமரும் அப்படி கேட்க ஆரம்பிச்சா அது வந்து ரொம்ப முடியாத ஒரு விஷயம். அப்படிங்கறதுனால தான் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். அதை எண்ட் ஆகும் போது அடுத்த டைட்டில் வர வரையும் அந்த மெட்டீரியல் தான் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மைசூர் crepe silk saree போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஃபேன்சி crepe silk saree வந்திருக்கு. அதில் ரெண்டு டிசைன். அடுத்து வந்து ஜார்ஜெட் crepe silk saree, அதுலேயும் ரெண்டு டிசைன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து சிஃபான் crepe silk saree வந்திருக்கு. அதில் ஒரு டிசைன் வந்திருக்கு. அதில் இருக்கிற கலர்ஸ் ஸோ ரெண்டு டிசைன் அப்படின்னு சொன்னாலும் அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோஸ் crepe silk saree வந்திருக்கு. விஸ்கோஸ் crepe silk சாரியும் ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டோலா crepe silk saree. டோலா crepe silk சாரியுமே 3 டிசைன் வந்திருக்கு. அதுல இருக்கிற ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ் வந்திருக்கு. சோ டோட்டலா 6 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ணி ரொம்ப அழகா நம்பர் 1 செக்ஷனே உங்களுக்கு அவ்வளவு சூப்பராவே வந்துருச்சு. சோ நம்பர் 1 செக்ஷனை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்பர் 2 நம்பர் 3லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதுலயே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு சூப்பரா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு நமக்கு வந்து கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. சோ அப்படி நினைச்சிடாதீங்க. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3லயும் இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்திருக்கு. சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்மே அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா பேட்டர்ன்லயுமே உங்களுக்கு வந்து பட்டு சாரி வியூல வேணுமா, இல்ல வந்து ஃபேன்சி வியூல வேணுமா, இல்ல டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி வேணுமா, இல்ல டிஜிட்டல் பிரிண்ட்லயே உங்களுக்கு ஜரி வீவிங்கும் கொடுத்த மாதிரி வேணுமா, என்ன மாதிரி பேட்டர்னாலுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் போஸ்ட் பேஜ்லயுமே வந்து நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோல போடாத கலெக்ஷன்ஸ் கூட நம்ம அதுலயுமே ஷேர் பண்றோம். சோ சைட் பை சைட் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதவங்க நம்மளோட போஸ்ட் பேஜ், ஐ மீன் முன்னாடி கம்யூனிட்டிங்கிற நேம்ல இருந்தது யூடியூப்ல, இப்ப அந்த நேம் வந்து அப்டேட் பண்ணி போஸ்ட் அப்படின்ற பேஜா கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அப்டேட் ஆகும் போது உங்களுக்கு போஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து 5 ஒரே ஒரு போஸ்ட்ல வந்து 5 பிக்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ 10 பிக்சரும் ஆட் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ்ல அந்த போஸ்ட்லயும் கொடுத்துட்டு இருக்கும். அதனால டெய்லி 1 day ago, 23 hours ago, 22 hours ago அப்படின்ற இருக்கதை அப்படியே நீங்க வீடியோ பார்க்கும்போது சைட் பை சைட் டெய்லி போஸ்டர் நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டோ இல்ல 5 போஸ்டோ கலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போட்டுட்டு வரும். ஸோ அந்த போஸ்டையும் அப்படியே வந்து நீங்க வீடியோ பார்க்கும் போதே அந்த சைட் பை சைட் வந்து ஃப்ரீ டைம்ல அதுலயுமே பார்த்துட்டு அதுக்கும் நீங்க லைக் கொடுங்க. ஏன்னா போஸ்ட் பேஜ்லயுமே கம்மி பிரைஸ், ஜாஸ்தியான பிரைஸ் சாரி, எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸ் அதுலயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா அதுக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் வந்து நம்ம அடுத்த கலெக்ஷன் எடுத்துட்டு வரணும். வீடியோஸ் மட்டும் இல்ல, போஸ்ட் பேஜ்லயும் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுல பிடிச்சிருக்கு அப்படின்னா போஸ்டோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போஸ்ட் பேஜ்லயுமே பிரைஸ் வித் சாரியோட மெட்டீரியல் என்னன்றதை கொடுத்திருப்போம். ஸோ ரீட் மோர் அப்படின்றத கொடுத்து சாரி பிரைஸ், சாரி மெட்டீரியல் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாரி பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிதான் நிறைய கஸ்டமர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தெரியாத உங்களுக்கு நான் இதை சொல்றேன். ஸோ போஸ்ட் பேஜுமே அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 செக்ஷன் சூப்பராக இருக்கா. ஸோ அடுத்த நம்பர் 2 நம்பர் 3ல என்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்பர் 2ல் இன்றைக்கி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன்ஸ் தான். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வரும். ஸோ இஃப் சப்போஸ் நம்பர் 1ல் குபேரப்பட்டு போட்டால் தான் நம்பர் 2 மைசூர் கிரேப், நம்பர் 3 சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் இப்படி வந்து அப்படியே பிக்கப் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இதில் பாருங்கள் அழகாக உங்களுக்கு சாட்டின் பார்டர் கொடுத்த மாதிரியும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீ. இந்த சாரீலாம் இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்காகனே வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் 899 ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்த் சாரீ தான். 699 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் மாதிரியோ இல்லை சிம்பிளாக நீங்கள் வியோ பண்ணோம் அப்படின்னாலே தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மைசூர் சிஃபான் வெரைட்டி வந்திருக்கு. நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ நார்மலாகவே நம்ம வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலே எப்படி ஒரு காமனாக என்னென்ன மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி இது வந்து மைசூர் சிஃபான் வந்திருக்கு, ஃபாக்ஸ் ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்திருக்கு. சூப்பராக இருக்க பொழுது காதி ஜார்ஜெட் வந்திருக்கு. இந்த நம்பர் 2ஓட எண்டு 1999 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருப்போம். அது வந்து காதி ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலில் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்க போகுது கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸை பாருங்கள், என்னென்ன மாதிரி வந்திருக்கு வெரைட்டி. ஸோ இது உங்களுக்கு செட் ஆகுமா, இந்த கலர் இல்லாமல் இருக்கா, இந்த டிசைன் புது டிசைனாக இருக்கா, இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்ததுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு சில டிசைன்ஸில் வந்து நியூ கலர் சார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா என்னன்றது ஐடியா கிடைக்கும். ஸோ இல்லையா நம்ம வந்து நீங்கள் ஏதோ ஒரு அக்கேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ பட் ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நமக்கு பிடிச்சா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அப்கமிங் தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்க்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரதுனால ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. டிலே பண்ணும் போது உங்களுக்கு சாரீ கிடைக்கிறதுக்கும் டிலே ஆகிடும். அப்புறம் நம்ம எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், நம்ம வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் டிலே ஆகிடும். ஸோ அந்தந்த டைமில் வந்து பிக் அக்கேஷன்ஸ் வருது, ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு ஒரு ரெயின்ஃபால் வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கொரியர் டிலே ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால பார்த்து சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்றைக்கி வீடியோவில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன நம்பர் 3ல் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செமி சில்க் சாரி அண்ட் டோலா சில்கான நிறைய வெரைட்டி வந்திருக்கு. செமி சில்க் அப்படின்னா ரெகுலராக பார்க்குற செமி சில்க் வராது. ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செமி சில்க் வந்து ஒரு ஃபேன்சியாக வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர் பிரிண்ட் வச்சு கீழே வந்து உங்களுக்கு வீவிங் கொடுத்த மாதிரி வரும்ல. ஸோ சிஃபான்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி மைசூர் கிரேப்லேயும் வந்திருக்கு. ஸோ அதான் மாதிரி இப்போ செமி சில்கில் வந்திருக்கு. செமி சில்க் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரஃப்பான செமி சில்க் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சிஃபான் மிக்சடான ஒரு செமி சில்க் இருக்கு பாருங்களேன். லைட் வெயிட்டா அந்த உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி செமி சில்க் வெரைட்டில இந்த மாதிரி ஃபேன்ஸியா இப்போ ட்ரெண்டிங் பேட்டர்ன் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க வியர் பண்றீங்க அப்படின்னா இது செமி சில்க் சாரியா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டாவே இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரியில. இப்போ ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்க தாராளமா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த செமி சில்க் வெரைட்டில அழகா உங்களுக்கு அந்த போச்சம்பள்ளி பேட்டர்ன் கொடுத்த மாதிரி பல்லு வருது பாருங்க. இதெல்லாம் ரொம்பவே நீட் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த செமி சில்க் வெரைட்டிலே வந்து 3 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோலா சில்க் போட்டிருக்கோமா. டோலா சில்க்லையுமே நிறைய வெரைட்டி கலாம்கரி பேட்டர்ன் டோலா சில்கில் 2 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு டோலா சில்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன்சியாக செமி சில்க் சாரிலாம் இருக்கும் பாருங்களா. அந்த மாதிரி வெரைட்டியில் ஒரு 2 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோலா சில்க்லேயே வந்து காப்பர் வீவிங் கொடுத்த மாதிரி ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்களா. அந்த மாதிரி டோலா சில்க்லேயே ஒரு 3 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு டோட்டலாக 3 தான் போட்டிருப்போம். நம்பர் 3 செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கும். நீங்கள் ஒரு ஷாப்க்கு போகிறீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸ் நம்ம போனால் எல்லாமே இந்த செக்ஷனுக்கு போனால் அந்த மெட்டீரியல் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம் பாருங்களேன். அந்த மாதிரியோட கான்செப்ட் தான் நம்மளோட வீடியோ போட்டு கொலாப்ஸ் பண்ணி இப்படி அப்படின்னு போடாமல் இந்த செக்ஷனுக்குள்ளே அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம செக்ஷன் வைஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு பொட்டிக்கோ ஏதோ ஒரு இதுலையோ வந்து ஒரு ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் பிளேஸ்லையோ ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. என்னன்னே உங்களுக்கு புரியாது, அது என்ன மெட்டீரியல் என்னன்னே உங்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கேட்குறதுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். பட் என்ன மெட்டீரியல்னு தெரியாது, என்னன்னே ஒன்றுமே புரியாமல் நம்ம அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து அது என்ன மெட்டீரியல்னே தெரியாமல் நான் வந்து நினச்சது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன செமி சில்க் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. பார்க்க உங்களுக்கு செமி சில்க் மாதிரியே இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு பாருங்களேன் அந்த மாதிரி புதுசாக வருது. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் வந்து சரி அது வேற ஒரு மெட்டீரியல் நினச்சி ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் வரது வேற ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு வரும். வரது மீன்ஸ் அவங்க அந்த மெட்டீரியலில் தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம நினச்சது வேற, வர மெட்டீரியல் வேறன்ற மாதிரி தோணும். ஏன்னா ப்ராப்பர் டைட்டில் இருக்காது, ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நார்மலாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனும் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, டைட்டில்லையும் பெருசாக எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. என்ன தான் ஒரு ப்ராப்பராக எனக்கு சாங்ஸ் தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டுட்டு போகணும், கஸ்டமருக்கு இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி அப்படின்றது கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னமோ நம்ம வந்து படிக்கிற மாதிரியும் அவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இதே மாதிரியே தான் நமக்கு இப்போ வந்து தமிழ் இல்லாத லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் வந்து ஆந்திரா இருக்காங்க, ஆந்திரா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கர்நாடகா கஸ்டமர் இருக்காங்க, மகாராஷ்டிரா கஸ்டமர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம் புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பேராகிராஃபாக கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருப்போம், நம்பர் 1ல் நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு அதாவது என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ கரெக்ட் போகுது அப்படிங்கும் போது இவ்வளோ நம்ம ப்ரொஃபஷனாக கொண்டுட்டு போகும்போது கூட சப்போர்ட்ஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்றத நிறைய யோசிக்கிறேன். ஸோ நம்ம அப்போ வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே தலையும் புரியாமல் வாலும் புரியாமல்னு சொல்லுவோம் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸாக போட்டால் தான் ஒரு சாங் போட்டால் தான் போகுமா. ஆனால் அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், ஆனால் அதில் கூட உங்களுக்கு டைட்டில் கரெக்டாக கொடுத்துருப்போம், ப்ரைஸ் உள்ள கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக தான் நம்ம கொடுத்து போட்டுட்ருக்கோம். என்னோட மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ப்ரொஃபஷனாக கொண்டுட்டு போய் அது கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதா போதும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்ஸ் நிறைய கொடுங்க. நான் என்னோட பெஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொடுங்க, கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுக்குறதுனால தான் அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்கமிங் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கலெக்ஷன் வருது.